Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாம் போடக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இன்ஜினியரிங்காக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரியா? அதனால் மறக்காமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஒரு முக்கியமான வீடியோக்குள்ளே வந்துருக்கிறோம். அதாவது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே வீடியோஸில் சொல்லியிருந்தோம். அதாவது ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு அப்புறம் நமக்கு ஒரு சாய்ஸ் லிஸ்ட் கிடைக்கும், அதாவது சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நம்ம சொல்லியிருந்தோம். சரியா? அந்த சீட் மேட்ரிக்ஸ் தான் இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம். நீங்கள் பழைய சீட் மேட்ரிக்ஸ், அதாவது நமக்கு அகடமிக் ஜென்ரல்னு சொல்லி ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுத்தாங்கல்ல, அந்த சீட் மேட்ரிக்ஸும் இதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்காது. ஒரு சீட்டு இல்லை 2 சீட்டு இல்லை ஒரு 3 சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுமே குறைஞ்சிருக்கும். சரியா? ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வெறும் 501 சீட்டு தான். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கொஞ்சம் சீட்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதே மாதிரி டிசபிள் பர்சனுக்கு எல்லா காலேஜ்லேயுமே 1% சீட் வந்து அவங்களுக்கு போகும். சரியா? அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் குறைவான சீட் மட்டும் தான் குறைஞ்சிருக்கும். இருந்தாலும் இந்த சீட் மேட்ரிக்ஸ் வச்சு தான் நீங்கள் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் ரெடி பண்ணணும். நான் திரும்பவும் சொல்கிறேன், நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் தயவு செய்து அவசரப்படாதீங்க. இன்னைக்கு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கே போட வேணாம். சரியா? உட்காந்து நல்லபடியாக என்னாச்சு பார்த்தா அனலைஸ் பண்ணுங்கள். நாம் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துட்டே இருக்கோம் உங்களுக்காக. அதே மாதிரி சாய்ஸ் லிஸ்ட் வீடியோ வந்து இன்றைக்கி நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி சாய்ஸ் ஃபில்லிங் டெமோ வீடியோவும் நான் என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக எடுத்து பாருங்கள். இப்போ இந்த சாய்ஸ் லிஸ்ட்டை வச்சு, அதாவது இந்த சீட் மேட்ரிக்ஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த காலேஜ் விருப்பமாக இருக்குது, இப்போ வந்து ஒரு 190 எபோவ் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிஇஜி கேம்பஸ்லேருந்து என்னாச்சு பார்த்தா போடலாம். முக்கியமாக கம்ப்யூட்டர் சென்ட்ரிக் கோர்சஸ். சரியா? சும்மா நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சார் எனக்கு வந்து காலேஜ் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு எனக்கு சிஇஜி கேம்பஸ் தான் சார் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கேயே பாருங்கள் எத்தனை கோர்சஸ் வந்து இருக்குது பாருங்கள். சிஇஜி கேம்பஸில் எவ்வளோ கோர்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பார்க்கலாம். சரியா? அப்போ இவ்வளோ கோர்சஸை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாவே ஒரு காலேஜில் உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆப்ஷன் வந்துடும். சரியா? அப்போ இதே மாதிரி காலேஜை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து எம்ஐடி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கலாம். எம்ஐடியில் எவ்வளோ கோர்ஸ் இருக்கு பாருங்கள், அதில் ஒரு 9 கோர்ஸ் இருக்கும். சரியா? அப்போ இதுவே எவ்வளோ வந்துச்சு அப்படின்னா 24 சாய்ஸ், 2 காலேஜுக்கு 24 சாய்ஸ் வந்துருக்கு. சரியா? இதே மாதிரி நம்ம என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 சாய்ஸ், மினிமம் ஒரு 100 சாய்ஸஸ் வந்து நீங்கள் வச்சுங்க. மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். அதனால் நம்பர் ஆஃப் சாய்ஸஸை அதிகப்படுத்துறீங்க அப்படின்னா நாம் ஒரு சேஃப் ஜோனில் இருக்கோம்னு சொல்லி அர்த்தம். சரியா? அதனால் நல்லபடியாக சாய்ஸ் லிஸ்ட்டை இன்னைக்கு உட்காந்து ரெடி பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் போடவே தெரியல, எனக்கு வந்து நீங்களே போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னா உடனே நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாம் ஃப்ரீயாகவே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். சரியா? அதனால் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் வந்து கிடச்சிடும். சரியா? அதனால் மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்த வீடியோவில் நான் ஒகேஷனல் கவுன்சிலிங்கை பற்றி சொல்கிறேன். ஏன்னா ஒகேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா நம்மளை உடனே தொடர்பு கொள்ள சொல்லுங்கள், அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.